அத்தியாயம் 91 மூன்றாவது வெற்றியாளர்கள். ரே மற்றும் துருவன் இடையேயான உரையாடலை ஸ்லிவியாவால் இனி கேட்க முடியவில்லை. அந்த அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டிற்குப் பிறகு இருவரும் ஏதோ விவாதிக்க அமைதியாகிவிட்டதாகத் தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு முன்னும் பின்னுமாக நடந்த பிறகு அவர்கள் இறுதியில் பிரிந்தனர். ரே திரும்பிச் செல்லத் தொடங்கினான். ரே ஒரு மூலையைத் திருப்பும்போது அங்கே ஸ்லிவியாவைக் கண்டான். துருவனுக்கும் எனக்கும் இடையே நடந்த உரையாடலைக் கேட்டீர்களா? ரே கேட்டான். கொஞ்சம்தான். சரி, அதைப் பற்றி கவலைப்படாதே என்று ரே தொடர்ந்து நடந்து சென்றான். பொறு, ஸ்லிவியா கத்தினார். நீ செய்ததைப் பற்றி நீ மோசமாக உணர்கிறாய் என்று எனக்குத் தெரியும். ஆனால் யாரும் உன்னை குறை கூறவில்லை. நீ அவர்களிடம் சொன்னதை மற்றவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நீ அவர்களுக்கு உதவ முயற்சிக்கிறீர்கள? பதில் சொல்ல முடிவு செய்வதற்கு முன்பு ரே சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் தெரியுமா? ஏன்னு எனக்குத் தெரியல. ஆனா நீங்க சோகமா இருந்தீங்கன்னு மட்டும்தான் எனக்குத் தெரியும். பின்னர் ரே மீண்டும் தனது மார்பில் ஏதோ ஒன்றை உணர்ந்தான். அவன் இறுதியாகத்தான் கோபமாக இல்லை, சோகமாக இருப்பதை உணர்ந்தான். இவ்வளவு நேரமும் அதை அவன் ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அனிகாவின் மரணம் அவன் நினைத்ததை விட அதிகமாக அவனை பாதித்திருந்தது. எரிக்கின் சகோதரி இறந்துவிட்டாள். அவள், இப்போது நான் அதைப் பற்றி யோசிக்கும்போது நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தேன் என்று எனக்குத் தெரியவில்லை. ஒருவேளை அவள் ஒரு மனிதனாக இருந்ததால் நான் அதை நம்ப விரும்பவில்லை. ஆனால் அவள் என் முதல் தோழி. ஸ்லிவியா புரிந்து கொண்டால் மற்ற சிவப்பு முடிகொண்ட குழந்தைகள் எப்படி வளர்ந்தார்கள் என்பது பற்றிய கதைகளை அவள் கேட்டிருந்தாள். அவர்கள் எப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டு சபிக்கப்பட்ட குழந்தைகளைப் போல நடத்தப்பட்டார்கள். இந்த வார்த்தைகளிலிருந்தே அனிகா அவனுக்கு மிகவும் முக்கியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ரே சொன்னபோது ஸ்லிவியா திகைத்துப் போனாள். ஏனென்றால் அவள் ஒரு மனிதன். ஆனால் ஸ்லிவியா ரே தவறாகப் பேசிவிட்டதாக நினைத்தாள். பின்னர் ஸ்லிவியா தன் கையை நீட்டினாள். நீ தனியாக இல்லை ரே. ரே அதைப் பற்றி சிறிது நேரம் யோசித்தான். ஒருவேளை அவன் தன்னிடம் அவ்வளவு பிடிவாதமாக இருந்து தன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் ஒருவேளை அவன் அதைப் பற்றி ஏதாவது செய்ய முடியும். கடந்த காலத்தில் அவன் அக்கறை கொண்ட மக்களை பாதுகாக்க முடியவில்லை. ஆனால் இப்போது அவன் பாதுகாக்க விரும்பும் நபர்கள் அவனுக்கு அருகில் இருந்தனர். மனிதர்கள் கொடூரமானவர்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் கொடூரமானவர்கள் அல்ல என்பதை ரே கண்டுபிடித்தார். சிலர் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ரே தொடர்ந்து தண்டிக்கப்படுவார். ஆனால் ரே இப்போது பாதுகாக்க விரும்பியவர்களும் இருந்தனர். ரே சில்வியாவின் கையை பிடித்துக்கொண்டு நன்றி என்றான். ஸ்லிவியா கொஞ்சம் முகம் சிவந்து பின்னர் அவளை விட்டுவிட்டால் இருவரும் மற்றவர்களைச் சந்திக்க நடந்து சென்றனர். அவர்கள் இருவரும் இறுதியாக மற்றவர்களுடன் பால்கனியை அடைந்தனர். ஸ்லிவியா, உன் முகம் கொஞ்சம் சிவந்து போச்சு. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்ததா? மார்த்தா கேலியாகக் கேட்டாள். ஸ்லிவியா தலை இப்போது மிகவும் சூடாக இருந்தது. அதிலிருந்து நீராவி வெளியேறப் போவது போல் இருந்தது. இல்லை, இல்லை, நான் அவனை ஹாலில் கண்டேன். நாங்கள் இப்போதுதான் இங்கு வந்தோம். அப்போதுதான் அறிவிப்பாளர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பெண்களே, காத்திருப்புக்கு நன்றி. அடுத்த நிகழ்வு தொடங்க வேண்டிய நேரம் இது. இப்போது 3, 2, 1 தொடங்குகிறது. போட்டி தொடங்கியது. இப்போது அனைவரின் கண்களும் கீழே குவிந்திருந்தன. ஹே எரிக், உங்க காதலியை நான் எங்கேயும் பார்க்கல. முகேஷ் கத்தினான். முகேஷின் கருத்து எரிக்குக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவன் ஜாஸ்மினை பற்றிப் பேசுகிறார் என்று மோகன் பதிலளித்தார். அப்போதுதான் எல்லோரும் திரும்பி மோகனை பார்த்து சிரித்தனர். அவளைப் பத்தி உனக்கு ஏதாவது தெரியும் போல இருக்கே? முகேஷ் கேட்டான். ஏரிக் ஜாஸ்மினை தேடி அரங்கேச் சுற்றிப் பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவனால் அவளைப் பார்க்க முடியவில்லை. அமைதியா இருங்க. அவ வெறும் 3வது வருஷம் பிலாக்ஸாஷ்னைட். அவ எங்களுக்குப் பயிற்சியில சில தடவை உதவி செஞ்சிருக்கா, அவ்வளவுதான். அவளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டே எரிக் சொன்னான். மார்த்தா குமுறினாள். ரொம்ப சலிப்பாயிருக்கு. நீங்க எப்பவும் வாளைப் பத்தி யோசிச்சுட்டு இருக்கறதுக்கு பதிலா எப்போதாவது காதல் பத்தி யோசிச்சு பாருங்க. ரே கவனம் செலுத்தி ஜாஸ்மினையே கண்டுபிடிக்க முயற்சிதான். அதை பார்ப்பது அவனுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அரங்கில் அது சற்று சிதைந்த ஒரு இடத்தைக் கண்டுபிடித்தான். ஜாஸ்மின் தனது கருப்பு திறன்களைப் பயன்படுத்துவதில் சிறந்து விளங்கினார்.
ஆனால் ரேவும் அவ்வாறே செய்தான். போட்டி தொடர்ந்ததால் பல போட்டியாளர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டனர். 2ஆம் ஆண்டுகளைப் போலவே அகாடமியின் மற்ற போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது முதல் 10 இடங்களில் உள்ளவர்களுக்கு இடையே அதிகாரத்தில் பெரிய வித்தியாசம் இருப்பதாகத் தோன்றியது. உன் கண்ணை பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா எரிக்? ஸ்லீவியா கேட்டாள். எரிக் யாரோ ஒருவரின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதை அவள் தெளிவாகப் பார்த்தாள். பின்னால் இருக்கும் பொன்னிறப் பையன். எரிக் தற்போது ஹரியின் மீது கவனம் செலுத்தி வந்தார். ஆச்சரியப்படும் விதமாக மைதானத்தில் தனது முழுயையும் வைத்திருந்த ஒரே மாணவர் ஹரி மட்டுமே. அவர் ஒரு முறை கூட தாக்கப்படவில்லை. மறைந்திருந்த ஜாஸ்மின் கூட ஒரு தவறான அம்பினால் தாக்கப்பட்டு சிறிது இழந்தார். ஹரியின் சண்டை பாணி அழகாக இருந்தது. அவரது வாள்வீச்சு கிட்டத்தட்ட ஒரு நடனம் போன்றது. அவர் தனது எதிரிகளைத் தாக்க சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும். மேலும் அவர் விரும்பிய இடத்தில் அவர்களை வைத்திருந்தால் அவர் அவற்றை விரைவாகச் செய்து அனைத்து முக்கிய பகுதிகளையும் தாக்குவார். ஆமாம், அவர் ரொம்ப அழகா இருக்காரு. அவருடைய ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் உங்க ஸ்டைலை நினைவூட்டுது. ஆனா அதே சமயம் வித்தியாசமாவும் இருக்கு. நீங்க உள்ளுணர்வா தாக்குறீங்க. இன்னும் திட்டமிட்டா அது அவருடைய ஸ்டைல் மாதிரிதான் தெரியுது. ஸ்லிவியா பதிலளித்தாள். எரிக்குக்கு ஹரியைப் பற்றித் தெரியாது. ஆனால் தன்னைப் பற்றித் தெரியும். அவனால் அதை முழுமையாக விளக்க முடியவில்லை. ஆனால் அவர் மக்களுடன் சண்டையிடும்போது சில நேரங்களில் இந்த வெள்ளைக்கோடுகள் எங்கு தாக்க வேண்டும் என்பதை அவனுக்குச் சொல்லும். வெள்ளைக்கோடுகள் எப்போதாவது ஒரு உடலில் அல்லது உயிரினத்தில் தோன்றும். மேலும் அவர் அந்த பாதையை பின்பற்றும் வரை அவர் கடுமையான சேதத்தை ஏற்படுத்துவார். அது எல்லா நேரங்களிலும் நடக்காது. ஆனால் அவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் மட்டுமே. கடைசியாக எரிக் இதை அனுபவித்தது அவன் பியூர்பிளத் உறுப்பினருடன் சண்டையிட்டபோதுதான். அதே உணர்வை மீண்டும் வரவைக்க எரிக் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து வந்தான். விருப்பப்படி அதைச் செயல்படுத்த ஒரு வழியைக் கண்டுபிடித்தால் தன்னை தடுக்க முடியாது என்று அவன் நம்பினான். எங்களுக்கு 5 வெற்றியாளர்கள் உள்ளனர். தற்போது எலிமினேஷன் சுற்றுகளுக்குச் செல்லும் 5 போட்டியாளர்கள் வளையத்தில் நிற்கிறார்கள். ஹரி தனது வாள் வேலையில் மிகவும் திறமையைக் காட்டினார். அடுத்தவர் ஜியோ என்ற போட்டியாளர். அவர் தனது வயதிற்கு ஏற்ற ஒரு ராட்சதராக இருந்தார். மேலும் அவரது முக்கிய ஆயுதம் 2 கைக்கோடரி. வயலட் மற்றும் அக்வா என்ற 2 பெண் போர்வீரர்களும் ஒன்றாக வேலை செய்தனர். அவர்கள் இருவரும் சண்டையிட உலோக விசிறியை பயன்படுத்தும் சகோதரிகள். அரங்கில் இருந்த அனைவரும் சற்று குழப்பமடைந்தனர். அவர்களால் வளையத்தில் 4 பேரை மட்டுமே பார்க்க முடிந்தது. ஹரி, ஜியோ, வயலட் மற்றும் அக்வா. ஆனால் திடீரென்று அரங்கின் மையத்தில் இருண்ட நிழல்கள் உருவாகத் தொடங்கின. நிழல்கள் மறைந்தவுடன் ஜாஸ்மின் வெளியே வந்தாள். அடுத்த சுற்றுக்குச் சென்ற 5 மாணவர்கள் இவர்கள்தான்.